நீங்கள் அவருடைய ஊழியத்துக்கு உண்மையாய் நீங்கள் இருப்பீர்களா Dieu changera votre vie. ஆண்டவர் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் Dieu bénira votre vie. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உன்னை Dieu vous ஆசீர்வதிப்பார் visitera. ஆண்டவர் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில கடந்து La வருவார் gloire de Dieu vous visitera. நான் பார்க்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கடந்து வருவதை Parce que cet homme, ஏனென்று சொன்னால் நீ ஆண்டவருடைய ஆலயமாய் le இருக்கிறாய் Seigneur m'a dit, ஆண்டவர் எனக்கு சொன்னார் je l'ai choisi நான் உன்னை தெரிந்து கொண்டேன் depuis le ventre de sa mère. நான் உன்னுடைய தாயின் கற்பத்திலே இருந்து உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் Il est mon serviteur. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் Alléluia. அல்லேலூயா Alléluia. அல்லேலூயா Votre pasteur vient de Dieu. உங்களுடைய ஊழியக்காரன் தேவனிடத்திலிருந்து உருவாக்கப்பட்ட கொண்டு வரப்பட்ட மனிதன் Il ne faut jamais douter de ça. நீங்கள் அதிலே ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது Alléluia. அல்லேலூயா Alléluia. அல்லேலூயா Vous avez un pasteur formidable. உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனை தேவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் தந்திருக்கிறார் Le quatrième point. நாலாவது வசனம் On va நாலாவது terminer par le quatrième point. நாங்கள் நாலாவது இதோடு திரும்ப முடிக்க போகிறோம் Verset 13. உபகாம புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே Si ce n'est que tu observes les commandements de l'Éternel et ses lois que je te prescris aujourd'hui, afin que tu sois heureux. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். Alléluia. 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 La Bible nous parle de Madoché. Madoché. Dans le livre d'Esther, Madoché. L'oncle d'Esther. Madoché, le livre d'Esther. La Bible nous parle de Madoché. Vous connaissez Madoché? Madoché, le livre d'Esther. Ah ouais. Dit, la Bible nous parle d'Esther. வேதம் சொல்லுகிறது எஸ்தர் என்ற ஒரு பெண்மணியை குறித்து சொல்லுகிறது. Amen. ஆமென். Madoché était l'oncle d'Esther. மொர்தெகாய் வந்து அவர் எஸ்தருடைய மாமனாய் இருந்தார். C'est ça, Mordecai. Madoché. C'est ça, non? Madoché était l'oncle d'Esther. மொர்தெகாய் வந்து எஸ்தருடைய மாமனாராய் இருந்தார். Amen. C'est ça? அண்ணனாய் இருந்தார். C'est un frère ou c'est un oncle? Esther, regarde. Le livre d'Esther. Comment on dit ça? Mordecai. Madoché, Mordecai, c'est ça. Amen. Donc, Madoché, l'oncle d'Esther. அந்த மொர்தெகாய் வந்து எஸ்தருடைய மாமனார். Voilà. La Bible dit c'est pas la traduction, c'est pas ça? C'est non, d'accord. C'est en fait de notre langue, il y a plusieurs manières de dire. மொர்தெகாய் வந்து எஸ்தருடைய சிறிய தகப்பனாய் இருந்தார். La Bible dit Madoché mettait la Bible en pratique. Il pratiquait la parole de Dieu. வேதம் சொல்லுகிறது மொர்தெகாய் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற ஒரு மனுஷன் என்று சொல்லி. Madoché respectait la parole de Dieu. மொர்தெகாய் வந்து தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். C'est pourquoi ses ennemis ont été confondus. அதனால் தான் அவனுடைய எதிரிகள் அவனை அழிக்க நினைத்தார்கள். Si tu respectes la parole de Dieu, நீ ஆண்டவருடைய வார்த்தையை கனப்படுத்தும் பொழுது, si tu mets la parole de Dieu en pratique, நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ அதிலே பயிற்சிவிக்கும் பொழுது, tes ennemis seront toujours dans la confusion. உன்னுடைய எதிரிகள் எல்லாரும் உன்னை Tes ennemis seront toujours dans la confusion. Confusion, bon, confusion. Ils seront toujours dans la honte. Dans la honte. நீ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது உன்னுடைய எதிரிகள் எல்லோரும் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். Ou tes ennemis vont prendre la fuite.
அப்பொழுது உன்னுடைய எதிரிகள் எல்லாரும் உன்னை விட்டு ஓடி போவார்கள். Si tu respectes la parole de Dieu, நீ ஆண்டவருடைய வார்த்தையை கனப்படுத்தும் பொழுது, si tu marches comme Dieu le demande dans sa parole, நீ ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன்படி நீ நடக்கும் பொழுது, tes ennemis vont prendre la fuite. உன்னுடைய எதிரிகள் எல்லாரும் உன்னை விட்டு ஓடி போய் விடுவார்கள். Dans la vie, உன்னுடைய வாழ்க்கையிலே il faut faire un choix. ஒரு வழியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். Si tu as choisi de marcher avec Jésus, நீ ஆண்டவருடைய வழியிலே நடப்பாயானால், marche avec lui de tout ton cœur. உன் முழு இருதயத்தோடும் அவர் வழிகளிலே நடக்க வேண்டும். Obéis à sa parole. அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். Marche avec lui de tout ton cœur. அவருடைய வழிகளிலே நீ உன் முழு இருதயத்தோடும் நடக்க வேண்டும். Marche avec lui de toutes tes forces. உன்னுடைய முழு பலத்தோடும் அவருடைய வழிகளிலே நீ நடக்க வேண்டும். Mardoché a marché avec Dieu de toutes ses forces. மொர்தெகாய் தன்னுடைய தேவனுடைய வழிகளிலே தன் முழு பலத்தோடும் நடந்தான். Et Dieu ne l'a pas trahi. அதனால் தான் ஆண்டவர் அவனை ஏமாற்றவில்லை. Dieu ne te trahira jamais. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல. Si tu mets en pratique sa parole, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை வைத்து பயிற்சிப்பாயானால், il ne te trahira jamais. ஒரு நாளும் ஆண்டவர் உன்னை ஏமாற்ற மாட்டார். Dieu ne te trahira jamais. ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை ஏமாற்ற மாட்டார். Parce que sa parole est la vérité. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. Le ciel et la terre passeront. ஆண்டவர் Le ciel, வானம் et la terre, பூமி passeront. எல்லாம் அழிந்து போய்விடும். Mais la parole de Dieu ne passera jamais. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது. La parole de Dieu est éternelle. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை ஆதியிலே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். Tous les hommes vont mourir. எல்லோரும் மரித்து போவார்கள். Tous les hommes vont passer. எல்லோரும் இறந்து போய் இல்லாமல் Mais la parole de Dieu ne passera jamais. ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. La parole ne passera jamais. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது, அது அழியாது. La parole de Dieu est la vérité. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை அது உண்மை உள்ளது. Si tu obéis à la parole de Dieu, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை வைத்திருப்பாயானால், si tu marches selon la parole de Dieu, நீ ஆண்டவருடைய வழிகளிலே நீ நடப்பாயானால், le Saint-Esprit sera toujours avec toi. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உன்னோடு கூட இருப்பார். Obéis à la parole de Dieu. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. Le Saint-Esprit sera toujours avec toi. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உன்னோடு கூட இருப்பார். Si tu obéis à la parole de Dieu, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது Dieu va puissamment t'utiliser. தேவன் உன்னை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். Si tu obéis à la parole de Dieu, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது tu vas entendre la voix de Dieu. ஆண்டவர் உன்னுடைய நீ தேவனுடைய வார்த்தை சத்தத்தை கேட்பாய். Dieu va te parler. ஆண்டவர் உன்னோடு பேசுவார். Dieu va te faire voir les anges. ஆண்டவர் உன்னை தேவ தூதர்களை காணும்படியாக செய்வார். Si tu obéis à la parole de Dieu, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது tu vas voir des anges même dans ta maison. நீ உன் வீட்டில கூட தேவ தூதர்களை காண்பாய். Dieu va te faire voir des anges. ஆண்டவர் உன் தேவ தூதர்களை காணும்படியாக உன் கண்களை Si tu திறப்பார். obéis à la parole de Dieu, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் Dieu va te donner l'onction pour la guérison. ஆண்டவர் உன்னை சுகப்படுத்தும்படியாக தன்னுடைய அபிஷேகத்தை Tu vas உனக்கு prier தருவார். pour les malades seront guéris. வியாதியுஸ்தவர்களுக்காய் நீ ஜெபம் பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் சுகப்பட்டு போவார்கள். Si tu obéis à la parole de Dieu, நீ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பாயானால் tu vas prophétiser. நீ பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் Dieu பெறுவாய். va t'utiliser puissamment. தேவன் உன்னை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். L'obéissance à la parole. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். Alléluia. அல்லேலூயா. Alléluia. அல்லேலூயா. Mets la parole de Dieu en pratique. உங்கள் தேவ வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே பயிற்சிக்காய் நீங்கள் அதன்படி நடக்க வேண்டும். Et tu verras la gloire de Dieu. அப்பொழுது நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் உன்னுடைய வாழ்க்கையிலே. Marche selon la parole de Dieu. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன்படி நீ நடந்து கொள். Et tu verras Dieu à l'œuvre dans ta vie. அப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வர இருக்கிறார் என்பதை நீ காண முடியும். Alléluia. அல்லேலூயா. Cette parole que vous voyez là, நீங்கள் இந்த வேதத்தை இந்த பார்த்து கொண்டிருக்கிற வேத புத்தகமானது, இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புத்தகமானது தேவனுடைய வார்த்தை வசனம். puissante. இது வல்லமை உள்ள வசனமாய் இருக்கிறது. La Bible déclare, வேதம் சொல்லுகிறது, devant la parole de Dieu, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக Satan prend la fuite. அசுத்த ஆவிகள் வல்லமைகள் எல்லாம் ஓடிவிடும் என்று சொல்லி, devant la parole de Dieu, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக les démons prennent la fuite. அசுத்த ஆவிகள் எல்லாம் ஓடிவிடும் என்று சொல்லி வேதம் La சொல்லுகிறது. parole de Dieu, தேவனுடைய வார்த்தையானது c'est Dieu lui-même. இது தேவனால் உருவாக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையானது தேவனாய் இருக்கிறது. Au commencement était la parole. வார்த்தை தேவனுடைய வார்த்தையானது வானமும் பூமியும் உருவாகும் முன்னமே இருந்தது. Et la parole était avec Dieu. அந்த வார்த்தையானது தேவனோடு கூட இருந்தது. Et la parole était Dieu. இந்த வார்த்தையானது தேவனாய் இருந்தது என்று சொல்லி நாங்கள் La பார்க்கிறோம். parole de Dieu, தேவனுடைய வார்த்தையானது c'est Dieu lui-même.
இது தேவனாய் இருக்கிறது. Si tu mets la parole de Dieu en pratique, நீ தேவனுடைய வார்த்தையை உன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பாயானால் la protection de Dieu sera toujours sur ta famille. தேவனுடைய அபிஷேகமானது ஆசீர்வாதமானது உன் குடும்பத்தை உன் சந்ததியை தொடர்ந்து வரும். Si tu mets la parole de Dieu en pratique, நீ தேவனுடைய வார்த்தையை உன்னுடைய வாழ்க்கையிலே நடப்பிப்பாயானால் tu vivras longtemps. நீ அநேக நாட்களுக்காய் ஜீவிய வாழ்க்கைகளை கடந்து செல்வாய். Alléluia. அல்லேலூயா Alléluia. அல்லேலூயா. Ne vis pas dans le péché. நீ அசுத்தாவிகளின் அசுத்தமான கிரிகைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டாய். Ne vis pas dans l'adultère. விபச்சார வேசித்தனமான காரியங்களுக்குள்ளே வாழாதே. Ne vis pas dans la fornication. அசுத்தமான கிரிகைகளுக்குள்ளே வாழ இடம் கொடுக்காதே. Ne marche pas dans le péché. பாவத்துக்கு நீ பாவமான கிரிகைகளுக்குள்ளே நீ வாழ இடம் கொடுக்காதே. Mets la parole de Dieu en pratique. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் உன்னுடைய வாழ்க்கையிலே நடப்பிப்பாயானால் et tu verras la gloire de Dieu. அப்பொழுது நீ தேவனுடைய வல்லமையை நீ காண முடியும். Et tu verras la main de Dieu sur ta vie. தேவனுடைய கரம் உன்னுடைய குடும்பத்தின் மேலே உன் மேலே இருப்பதை நீ காண முடியும். Quand tu vas te mettre à prier, நீ ஜெபம் பண்ணும் பொழுது les démons vont prendre la fuite. அசுத்தாவிகளின் கிரிகைகள் எல்லாம் விட்டு அழிந்தோடி போய்விடும். Quand tu vas te mettre à prier, நீ உன்னை ஜெபத்துக்குள்ளாய் நடத்தும் பொழுது tes ennemis vont prendre la fuite. உன்னுடைய எதிரிகள் எல்லோரும் உன்னை விட்டு ஓடி போவார்கள். La parole de Dieu est puissante. தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளதும் ஜீவன் உள்ளதுமாய் இருக்கிறது. Aucun magicien, எந்த மந்திரவாதிகளாலும் aucun astrologue எந்த வான சாஸ்திரிகளாலும் ne peut tenir devant la parole de Dieu. இந்த தேவ வார்த்தைகளுக்கு முன்பாக நிற்க முடியாது. Alléluia. அல்லேலூயா Alléluia. அல்லேலூயா. La force de Dieu est en toi. தேவனுடைய வல்லமை தேவனுடைய பலன் உன்னோடு கூட இருப்பதா? Parce que le Saint-Esprit vit en toi. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்திருக்கிறார். N'aie pas peur. ஒரு நாள் நீங்கள் Ne பயப்படக்கூடாது. crains rien. எதற்குமே நீங்கள் பயப்படக்கூடாது. Dieu vit en toi. தேவன் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். Sa parole vit en toi. தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்குள்ளே இருக்கிறது. L'esprit qui est en toi தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். est plus grand que l'esprit qui est dans ce monde. உனக்குள்ளே இருக்கிற ஆவியை விட தேவனுடைய வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். Jésus est avec toi. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். Sa puissance est avec toi. அவருடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. Ne crains pas. நீ எதற்குமே பயப்படக்கூடாது. N'aie pas peur. நீ எதற்குமே எந்த காரியத்துக்கும் Parce que பயப்படக்கூடாது. Jésus est avec toi. என்று சொன்னால் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். Le Saint-Esprit est avec toi. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். Les paroles de Dieu sont avec toi. தேவனுடைய வார்த்தையானது உன்னோடு கூட இருக்கிறது. Dieu a béni ta bouche. தேவன் உன்னுடைய வாயை ஆசீர்வதித்திருக்கிறார். Dieu veut t'utiliser puissamment. தேவன் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த விரும்புகிறார். Les regards de Dieu sont sur toi. தேவனுடைய பார்வையானது உன்மேல் இருக்கிறது. Il veut t'utiliser. ஆண்டவர் உன்னை பாவிக்க விரும்புகிறார். Est-ce que tu es prêt? நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? Est-ce que tu es prêt? நீ ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Dieu veut t'utiliser. தேவன் உங்களை பாவிக்க விரும்புகிறார். Le Seigneur veut t'utiliser puissamment. இயேசு உங்களை பாவிக்க விரும்புகிறார். Les dons de Dieu sont en toi. தேவனுடைய வரங்கள் உன்மேலே இருக்கிறது. Le don de la guérison est en toi. பரிசுத்தம் சுகப்படுத்துகிற வரங்கள் உன்மேலே இருக்கிறது. Le don de la prophétie est en toi. தீர்க்க தரிசன வரங்கள் உன்மேலே இருக்கிறது. Dieu veut t'utiliser. தேவன் அதை பாவிக்க விரும்புகிறார். Dieu veut t'utiliser. தேவன் உன்னை பாவிக்க விரும்புகிறார். Le don de la parole de connaissance est en toi. மற்றவர்களை அறிந்து கொள்ளுகிற வல்லமையானது அந்த வரமானது உனக்குள்ளே இருக்கிறது. Le Seigneur veut faire de toi un instrument. ஆண்டவர் உன்னுடைய ஆயுதமாய் தன்னுடைய கருவியாக பயன்படுத்த Il விரும்புகிறார். veut t'utiliser. இயேசு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். Dans ta famille, il veut t'utiliser. இயேசு உன்னை குடும்பத்திலே எடுத்து பயன்படுத்த Dans விரும்புகிறார். ta famille, il veut t'utiliser. உன்னுடைய குடும்பத்திலே தேவன் பாவிக்க Dans ton விரும்புகிறார். église, il veut t'utiliser. இயேசு இந்த சபையிலே உன்னை பாவிக்க விரும்புகிறார். Le Seigneur compte sur toi. இயேசு உன்மேலே கடந்து வருகிறார். Dieu veut t'utiliser. இயேசு உன்னை பாவிக்க விரும்புகிறார். Et le Seigneur me dit, ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், il y a des femmes et des hommes parmi nous ce இந்த soir. இடத்திலே ஆண்களும் பெண்கள் யாரோ ஒரு பெண்ணும் ஆணை இருக்கிறீர்கள். La main de Dieu veut travailler avec vous. ஆண்டவருடைய கரமானது உன்னை தொட்டு பாவிக்க விரும்புகிறது. La main de Dieu veut travailler avec vous. ஆண்டவருடைய கரமானது உன்னோடு வேலை செய்ய விரும்புகிறது. Est-ce que tu es prêt à நீ recevoir Dieu? ஆயத்தமாய் இருக்கிறாயா தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு? Est-ce que tu es prêt? நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? L'onction de Dieu vient sur toi. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உன்மேலே La கடந்து puissance de Dieu வருவதாக. vient sur toi. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உன்னோடு கடந்து Parce வரும்படியாக. que Dieu veut t'utiliser. ஏனென்று சொன்னால் தேவன் உன்னை பாவிக்க Ta விரும்புகிறார். vie a de la valeur. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருமதி மிக்க காரியங்கள் உண்டு. Ta vie a de la valeur aux yeux de Dieu. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக உபயோகிக்கக்கூடியதான பெருமதியான காரியங்கள் உண்டு. Tu as de la valeur aux yeux de Dieu. நீ தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவள். Le Seigneur compte sur toi. தேவன் உன்னை பாவிக்க விரும்புகிறார். Korobo shakara papa paruta. Ranto porokota papa.
Ranobo shakataraba boroto koraba shakata. Ranobo shakaraba boroto konta. Ranto korobo sapa papa papa. Ronda bashikiria baboroto boro sokota. Morondo boku ataraba shakata. Oh Saint-Esprit de gloire. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு மகிமை உண்டாவதா. On va se tenir debout. நாங்கள் எல்லோரும் எழுந்திருந்து On va ஜெபம் se tenir பண்ணுவோம். debout. எல்லோரும் எழுந்திருந்து Oh, alléluia. Alléluia, Saint-Esprit. Korama shakaraba boroto kontaraba. Oh, merci Saint-Esprit. நன்றி ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே நன்றி. Vous allez faire 2 rangées. ரெண்டு வரிகளிலே வந்து Je vais prier pour tous ceux qui sont ici. நீங்கள் வந்து நில்லுங்க நான் இந்த இடத்துல எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். Ensuite, je vais prier pour tous ceux qui sont là. அதே போல இந்த இடத்துல நிக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Faites une rangée comme ça. நீங்கள் எல்லோரும் இந்த லைன்லயும் இந்த லைன்லமா ரெண்டு லைன் பண்ணி நில்லுங்க. Koraba shuraba boruto boruta baba kanta. Korobo shakaraba kanta. Oh, alléluia, toi qui vis d'éternité en éternité. Toi qui m'as établi pour bénir ton peuple. Oh, l'incommensurable Adonai est ton nom. El Shaddai est ton nom. Korama shakaraba boruto kanta. Reçois la bénédiction de l'Éternel.